நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட். இது வந்து மொத்தம் 8 பாயிண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இது படித்தா போதும். டியூரேஷன் மணி மார்க்கெட் ஷார்ட் டேர்ம், கேபிட்டல் மார்க்கெட் லாங் டேர்ம். சப்ளை ஆஃப் ஃபண்ட் இது வந்து ஒர்க்கிங்காக கொடுக்கப்படுற கேபிட்டல், அது வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல். நெக்ஸ்ட் வந்து டீல்ஸ் வித் இன்ஸ்ட்ருமெண்ட், இதில் வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கமர்ஷியல் பேப்பர்ஸ், அதில் ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ். மணி வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஹை வேல்யூ, அதில் வந்து லோ வேல்யூ. நெக்ஸ்ட்டு மேஜர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து என்னென்னா கமர்ஷியல் பேங்க் அண்ட் சென்ட்ரல் பேங்க், டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். பிளேஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் வந்து இதுக்கு நோ ஃபார்மல் பிளேஸ், அதுக்கு ஃபார்மல் பிளேஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரிஸ்க் வந்து மணி மார்க்கெட்டில் லோ, கேபிட்டல் மார்க்கெட் ஹை. லிக்விடிட்டி மணி மார்க்கெட் ஹை, கேபிட்டல் மார்க்கெட் லோ. தட்ஸ் ஆல். திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். மணி மார்க்கெட்டில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபென்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் பேங்க்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆர்பிஐ அண்ட் எஸ்பிஐ, கமர்ஷியல் பேங்க்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட், பப்ளிக். மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதில் வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் பற்றி இருக்குது. இதில் மணி மார்க்கெட்டில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் டீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ட்ரெஷரி பில்ஸ் இன் ட்ரெஷரி மார்க்கெட். நெக்ஸ்ட் கால் மணி மார்க்கெட், commercial bills and promissory note in bill market. Next commercial papers, certificate of deposit, interbank participation certificates, repo instruments. இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் இதில் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் we are going to learn about treasury bills. treasury bills அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட் வந்து அந்த ட்ரெஷரி பில்ஸை வாங்குகிற பையர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராமிஸ். இது வந்து ஒரு ப்ராமிசரி நோட்டு given by or issued by the government to the buyers அப்படின்னு சொல்லலாம். சரியா? இது வந்து என்னென்னா அந்த டியூ டேட், ஒரு பர்டிகுலர் டியூ டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்குள்ளே இந்த மணியை வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டோன்னா அந்த பையர்ஸ்க்கு திருப்பி கொடுத்துரும். அது வரைக்கும் கவர்மெண்ட் அவங்கக்கிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டு ஒரு ப்ராமிசரி நோட் மாதிரி அவங்களுக்கு கொடுப்பாங்க. இதுக்கு பேர் தான் என்னதுன்னா ட்ரெஷரி பில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதன் மூலயமா கவர்மெண்ட் வந்து அதற்கு தேவையான பணத்தை மக்கள்கிட்டேருந்து அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா வாங்கிக்கிறாங்க. சரியா? இது வந்து என்னென்னா ஈஸியாக எப்போ வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்னா கொடுத்து பணத்தை வாங்கிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்குது. அவங்க அந்த டியூ டேட்க்கு முன்னாடியே கூட பணத்தை வாங்கிக்கணும்னா வாங்கிக்கலாம். அப்போ வந்து அந்த டாக்குமெண்ட்டை வந்து செகண்டரி மார்க்கெட்டில் திரும்பி அவங்க வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. சரியா? இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 91 days ட்ரெஷரி பில், நெக்ஸ்ட்டு 182 days, நெக்ஸ்ட்டு 364 days. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 91 டபுள் ஆக்குனா 182, 182 டபுள் ஆக்குனா 364. அதனால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த 3 டைப்ஸ். நெக்ஸ்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ். இது வந்து இஷ்யூ பண்ணுறவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸு தான் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க. என்ன காரணத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டெபாசிட், அவங்க பேங்க்கில் இருக்கக்கூடிய டெபாசிட்டோடைய அந்த ஃபண்ட்ஸ் வந்து அதிகமாக காட்டணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இதை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. சரியா? இது வந்து எப்படி, இதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கான டெபாசிட் தான். இது வந்து அந்த பர்டிகுலர் டைம் முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணிடலாம்னா திரும்பி வாங்கிக்கலாம் அந்த டெபாசிட் பணத்தை வித்தவுட் கிரேஸ் டேஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீலி டிரான்ஸ்ஃபரபிள். ஒரு பர்சனுக்கு வந்து இன்னொரு பர்சனுக்கு ஈஸியாக என்ன பண்ண முடியும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் பை என்டார்ஸ்மெண்ட். சரியா? இது வந்து அன்செக்யூர்ட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். புரிஞ்சுதா? இது 3 தான் இதோடைய இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது கமர்ஷியல் பில்ஸ். இந்த கமர்ஷியல் பில்ஸ் வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனில் மணியை ரைஸ் பண்ணுறதுக்காக ஷார்ட் டேர்ம் நீட்ஸ்க்காக அவங்க வந்து இஷ்யூ பண்ணுறத கமர்ஷியல் பில்ஸ். இது வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்கு சம்மந்தப்பட்டவங்க அவங்க எங்கே இருந்து வேணுனாலும் என்ன பண்ணிக்கலாம்னா வாங்கிக்கலாம் இந்த கமர்ஷியல் பில்ஸை. அவங்க வந்து அவங்களுடைய பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணி இந்த கமர்ஷியல் பில்ஸை வாங்கிக்கலாம். இது வந்து 30 days, 60 days அண்ட் 90 days மெச்சூரிட்டியில் இஷ்யூ பண்ணுறாங்க. இது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் டைம் மென்ஷன் பண்ணாமலேயும் இஷ்யூ பண்ணுவாங்க. இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து டிமாண்ட் அண்ட் இஷ்யூவன்ஸ் பில். இந்த டிமாண்ட் அண்ட் இஷ்யூவன்ஸ் பில்ஸில் எந்த விதமான ஸ்பெசிஃபிக் டைமும் வந்து அவங்க மென்ஷன் பண்ண மாட்டாங்க. எப்போ தேவையோ அப்போ வந்து அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு அவங்க பார்ட்டி வந்து மணியை வாங்கிக்கலாம். அதுதான் வந்து டிமாண்ட் அண்ட் இஷ்யூவன்ஸ் பில். சரியா?
எப்போ தேவையோ அப்போ வந்து டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு அந்த ஆர்கனைசேஷன்லேருந்து அவங்க டெபாசிட் பண்ணி மணியை திரும்பி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு க்ளீன் அண்ட் டாக்குமெண்ட்ரி பில்ஸ். இப்போ டாக்குமெண்ட்ரி பில்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட சில டாக்குமெண்ட்ஸை அட்டாச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரி பில்ஸ். க்ளீன் பில்ஸ் வந்து வெறும் அவங்க டெபாசிட் பண்ண மணிக்கான ஒரு கமர்ஷியல் பில் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. எந்த விதமான டாக்குமெண்ட்டும் அட்டாச் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து க்ளீன் பில்ஸ் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் இன்லேண்ட் பில்ஸ் அண்ட் ஃபாரின் பில்ஸ். இன்லேண்ட் அண்ட் ஃபாரின் பில்ஸ். இன்லேண்ட் அண்ட் ஃபாரின் பில்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ டாக்குமெண்ட்டை வந்து வாங்குறவங்களும் அந்த டாக்குமெண்ட்டுக்கான அமௌண்ட்டை வந்து கொடுக்குறவங்களும் பார்த்திங்கன்னா ஒரே கண்ட்ரியை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. சரியா, அதுதான் வந்து இன்லேண்ட் பில்ஸ். அவங்க 2 பேருக்குள்ள ஒரே கண்ட்ரியை சார்ந்தவங்களுக்குள்ளே வந்து இந்த டிரான்சாக்ஷன் நடந்ததுன்னா அதுக்கு பேர் இன்லேண்ட் பில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இப்போ வந்து ஒரு பார்ட்டி வந்து ஃபாரினில், அதாவது அவுட் சைடு இந்தியாலையும் அந்த பே பண்ணுறவங்க வந்து இந்தியாவிலேயும் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது பேர் ஃபாரின் பில்ஸ். அவங்களுக்கு கொடுக்கறது என்னென்னா ஃபாரின் பில்ஸ். நெக்ஸ்ட் வந்து இண்டிஜினியஸ் பில்ஸ். இந்த இண்டிஜினியஸ் பில்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே இல்லைனா எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு ஆர்கனைசேஷனை அவங்களுக்குள்ளேயே இல்லைனா ஒரு ஊருக்குள்ளேயே அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட இந்த டிரான்சாக்ஷன் நடந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் வந்து இண்டிஜினியஸ் பில்ஸ். நெக்ஸ்ட் அகாமடேஷன் அண்ட் சப்ளை பில்ஸ். இந்த அகாமடேஷன் அண்ட் சப்ளை பில்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஆர்கனைசேஷன்லேயோ இல்லைனா எதுலேயுமே இருக்க மாட்டாங்க. இது வந்து எதனால தர்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். ஒரு ஃப்ரெண்டோ இல்லைனா நம்மளுக்கு தேவையானவங்களுக்கு நம்ம எந்த விதமான அஷூரன்ஸும் இல்லாமல் நம்ம வந்து அவங்களுக்கு கேஷ் கொடுக்கலாம். சரியா, அந்த மாதிரி, அதாவது அவங்க அந்த ஆர்கனைசேஷன்லேருந்து சம்மந்தப்பட்டவங்களாம் இருக்க மாட்டாங்க. கமர்ஷியல் பில்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆர்கனைசேஷனில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொடுக்கறது தான். அதுலேயே இவங்க வந்து விதிவிலக்கு. அதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா அகாமடேஷன் அண்ட் சப்ளை பில்ஸ். அந்த மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு, நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்டை நம்ம கொடுக்கலாம். அதுதான் வந்து அகாமடேஷன் அண்ட் சப்ளை பில்ஸ்.